ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு உங்களை மனதார வரவேற்கிறேன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் ரசிக்கிறீங்கன்னா, நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக இங்கே வந்திருக்கீங்களானா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி எப்போது புது கதை வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கதையின் கதாநாயகி நேத்ரா, வயது 25. இவங்களும் இவங்க காதலருமான ஜெகதீஷும் ஒரே கல்லூரியில் படித்தவங்க. ஆரம்பத்தில் நட்பாக தொடங்கிய உறவு படிப்படியாக காதலாக மாறியிருக்கு. ஜெகதீஷுக்கு இவரை விட 1 வருஷம் மூப்பு. அவர் ஃபைனல் இயர் படிக்கும்போது இவர் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருந்தார். 2 வருஷ இடைவெளியில் ஆரம்பித்த அவர்களின் காதல் இப்போது திருமணத்தின் வாசலில் நிற்கிறது. ஆனால் அவர்கள் திருமணத்திற்கு முடிவு எடுத்தபோதுதான் பெரிய தடைகள் வர ஆரம்பித்தன. 2 பேரு வீட்டிலும் யாருமே இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. நேத்ரா வீட்டுக்காரங்களும் ஜெகதீஷ் வீட்டுக்காரங்களும் ஒரே குரல்ல மறுப்பு தெரிவிச்சாங்க. இதனால் இருவரும் கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளானாலும் உடனடியாக எந்த முடிவும் எடுக்காமல் பொறுமையாக இருக்க முடிவு செய்தாங்க. முதலில் படிப்பை முடிப்போம், பிறகு பெற்றோர்களை சம்மதிக்க வைக்க முயற்சி பண்ணலாம், முடியாவிட்டால் அப்புறம் வேற வழி பார்க்கலாம் என்று திட்டமிட்டாங்க. அதன்படி ஜெகதீஷ் கல்லூரியை முடித்து உடனே பெங்களூரில் வேலைக்கு சேர்ந்தார். நேத்ராவும் தன் படிப்பை முடித்து விட்டார். படிப்பு முடிந்ததும் இருவரும் தங்கள் வீட்டில் இந்த விஷயத்தை சொல்லி பார்த்தாங்க. ஆனால் 2 வீட்டிலும் முன்பை விட கடுமையான எதிர்ப்பு வந்தது. இதனால் மனமுடைந்த நேத்ராவும் ஜெகதீஷும் ஒரு சிறிய கோவிலில் யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணத்திற்கு பிறகு எங்கும் தெரியாமல் வாழ்வது என முடிவு செய்தாங்க. ஆனால் இந்த திருமணத்திற்கு ஒரே ஒரு ஆதரவு இருந்தது. அது ஜெகதீஷின் அக்கா. அவங்க மட்டும்தான் இவங்களின் காதலை புரிந்து கொண்டு ரகசியமாக ஆதரவு தந்தாங்க. ஆனால் இந்த திருமணம் அவங்களின் வாழ்க்கையில் பல சவால்களை கொண்டு வரப்போகுது என்பது அப்போது அவங்களுக்கு தெரியாது. இத்துடன் முதல் பகுதி நிறைவடைகிறது. இப்படி சுவாரஸ்யமான கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த பகுதியில் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், கதையின் 2ஆம் பாகத்திற்கு வருவோம். திருமணத்திற்கு பிறகு ஜெகதீஷும் நேத்ராவும் பெங்களூருக்கு கிளம்பி விட்டாங்க. ஜெகதீஷ் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டார். ஆனால் வேலை கிடைத்த இடத்தில் உடனடியாக வீடு எடுத்து வசிக்க முடியாத நிலையில் இருவரும் முதல் சில நாட்கள் ஜெகதீஷின் அக்கா வீட்டில் தங்க முடிவு செய்தாங்க. அக்கா வீட்டில் 2 நாட்கள் தங்கிய பிறகு வீடு பார்த்து எடுத்துட்டு அங்கே குடியேறலாம்னு திட்டம். இந்த சமயத்தில்தான் ஜெகதீஷின் அக்கா தன் அம்மாவிடம் இந்த திருமண விஷயத்தை சொல்லிட்டாங்க. தாய்க்கு மிகுந்த கோபமும் வருத்தமும் வந்தது. நாங்க முடியாதுன்னு சொல்லியும் நீ எங்களை மீறி கல்யாணம் பண்ணிட்டியே என்று கோபத்தோடு பேசினாங்க. ஜெகதீஷ் குடும்பத்தில் ஒரே ஆண் பிள்ளை என்பதால் அவர் மீது தாய்க்கும் அக்காவுக்கும் அதிக பாசம். இந்நிலையில் அக்கா மட்டும்தான் ஜெகதீஷிற்கு ஆதரவாக இருந்தார். அவர் தம்பியின் முடிவை ஏற்றுக்கொண்டு அனைத்து விதங்களிலும் உதவ முன்வந்தாங்க. ஜெகதீஷ் வேலைக்கு சென்ற 1 வாரத்திற்குள் அவருக்கு வீடு கிடைத்துவிட்டது. அந்த மகிழ்ச்சியில் தன் மனைவியை அழைத்துச் செல்ல அக்கா வீட்டிற்கு வந்தார். அக்கா அன்று அவர்களுக்கு விருந்து சமைத்து சாப்பாடு போட்டு புது வாழ்க்கைக்கு தேவையான துணிமணிகளும் வழங்கினாங்க. மேலும் அவர்கள் புது வாழ்க்கையில் செலவிற்காக 10,000 ரூபாய் பணமும் கொடுத்தாங்க. ஜெகதீஷிடம் அப்போது ஒரு பைசா கூட இல்லை. அவர் இப்போதுதான் வேலைக்கு போக ஆரம்பித்திருந்தார். எனவே அக்காவின் உதவி அவர்களுக்கு பெரும் ஆதரவாக இருந்தது. இந்த காசு நான் உன்னிடம் கடனா வாங்கிக் கொள்கிறேன், நிச்சயம் திருப்பித் தருகிறேன் என்று ஜெகதீஷ் சொன்னார். அதற்கு அக்கா சிரித்துக்கொண்டே, நீ வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி அப்ப நீ மெதுவாக அடைக்கலாம், இப்போதைக்கு இதை வச்சு குடும்ப செலவை பார்த்துக்கோ என்று அன்போடு சொன்னாங்க. இப்படி அக்காவின் உதவியோடு ஜெகதீஷும் நேத்ராவும் புது வீட்டிற்கு கிளம்பி போனாங்க. அங்கே அவர்கள் புது வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள். இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைகிறது. கதையின் அடுத்த பகுதியில் என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? அப்படியானா அடுத்த பகுதியை பார்க்க மறக்காதீங்க. இப்போது கதையின் 3ஆம் பாகத்திற்கு வருவோம்.
பெங்களூரில் புது வாழ்க்கை ஆரம்பித்த நேத்ரா வீட்டில் தனியாக இருந்து போரடிக்க ஆரம்பிச்சுச்சு. ஜெகதீஷ் வேலைக்கு போன பிறகு காலை முதல் மாலை வரை அவள் தனியாகத்தான் இருந்தாள். இதனால் அவளும் ஒரு வேலைக்கு போக முடிவு செய்தாள். நானும் வேலைக்கு போனா வீட்டு வாடகைக்கு உதவும்ல என்று நினைத்து தன் கணவனிடம் சொன்னாள். ஆனால் ஜெகதீஷுக்கு இது பிடிக்கவில்லை. நீ வேலைக்கு போகாமல் இரு, நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னாலும் நேத்ரா பிடிவாதமாக இருந்தாள். எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குது, நானும் சம்பாதிக்கணும் என்று சொல்லி அவள் வேலை தேட ஆரம்பித்தாள். இந்த நிலையில் திடீரென்று ஒரு ஃபோன் கால் வந்தது. ஜெகதீஷின் அம்மாதான் ஃபோன் செய்திருந்தாங்க. மகனே, நீ திருமணம் செய்தது உன் அக்கா சொல்லிட்டாங்க. நீ உன் மனைவியை கூட்டிட்டு வீட்டுக்கு வா, எங்களோட வந்து இருந்துக்கோங்க என்று அழைத்தாங்க. இது ஜெகதீஷிற்கு ஒரே சமயத்தில் ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஒரு வார லார லீவ் போட்டு தன் மனைவியை அழைத்து கொண்டு சொந்த ஊருக்கு கிளம்பினார். வீட்டிற்கு வந்ததும் ஜெகதீஷின் அம்மா நேத்ராவை ரொம்பவே கவனிச்சுக்கிட்டாங்க. அவளின் பணிவு, பாசம், மரியாதை எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ஜெகதீஷின் அப்பாவுக்கோ நேத்ராவை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நாங்க பார்த்து வைத்திருந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காமல் நீ யாரோ ஒருத்தியை கூட்டிட்டு வந்துட்டியே என்று அப்பா கோபமாக பேசினார். சொந்தத்தில் நல்ல படிச்ச அழகான பொண்ணுகள் இருக்கு, அவங்களை விட்டுட்டு இவளை கட்டிக்கிட்டியே என்று தொடர்ந்து குறை சொல்லி கொண்டிருந்தார். இதனால் ஜெகதீஷிற்கு மன வருத்தமும் ஆத்திரமும் வந்தது. ஊரில் யாரும் தப்பு பண்ணலையா, நீங்க மட்டும்தான் ரொம்ப நல்லவங்களா என்று கேட்கலாம்னு கூட நினைத்தார். ஆனால் பொறுமையை கடைபிடித்து அப்பாவின் கோபம் தற்காலிகமாக இருக்கும், பிறகு சரியாகி விடுவார் என்று நம்பினார். இருப்பினும் அப்பாவின் இந்த மனநிலையில் எந்த மாற்றமும் வரவில்லை. ஜெகதீஷ் மனதில் இந்த விஷயம் பெரும் சுமையாக இருந்தது. இத்துடன் 3ஆம் பகுதி நிறைவடைகிறது. இன்னும் கதைக்கு பல ட்விஸ்டுகள் இருக்கு. அடுத்த பகுதியில் நடக்கப் போகும் சம்பவங்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தும். காத்திருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், 4ஆம் பாகத்திற்கு. ஜெகதீஷின் அப்பாவின் கோபம், அக்காவின் ஆதரவு, அம்மாவின் பாசம் என்று குடும்பத்தில் பலவிதமான உணர்வுகள் கலந்திருந்தாலும் ஜெகதீஷும் நேத்ராவும் ஒரு வாரம் சொந்த ஊரில் தங்கி எல்லோருடனும் இணைந்து நேரத்தை கழித்தனர். பிறகு அக்கா வீட்டிற்கு சென்று அங்கேயும் சில நாட்கள் தங்கி எல்லோருடனும் மகிழ்ச்சியாக நேரத்தை கழித்துவிட்டு மீண்டும் பெங்களூருக்கு கிளம்பி வந்துவிட்டனர். திரும்பி வந்ததும் நேத்ராவும் வேலைக்கு சேர்ந்து விட்டாள். இருவரும் தங்கள் வாழ்க்கையில் ஓரளவு ஸ்திரத்தன்மையை அடைய ஆரம்பித்திருந்தனர். ஆனால் சந்தோஷங்கள் எப்போதும் நீடிப்பதில்லை. ஒரு நாள் ஜெகதீஷிற்கு ஃபோன் வந்தது. அது அவரது அக்கா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. உங்க அம்மாவுக்கு வயிறு வலி அதிகமாகி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, உடனே ஊருக்கு வந்துடுங்க என்று சொன்னாங்க. இதை கேட்டதும் இருவரும் அதிர்ந்து போனார்கள். உடனே புறப்பட்டு ஊருக்கு வந்தார்கள். மருத்துவமனையில் அவர்கள் அம்மா ஐசியூவில் இருப்பதை கண்டனர். டாக்டர்களை விசாரித்த போது புற்றுநோய் கண்டுபிடிக்கப்பட்டது என்ற செய்தி கிடைத்தது. இது பெரிய சைஸில் உள்ளது, உடனே ஆபரேஷன் பண்ணாவிட்டால் உயிருக்கு ஆபத்து என்று டாக்டர்கள் சொன்னார்கள். இதை கேட்டு ஜெகதீஷும் நேத்ராவும் அதிர்ந்து போனார்கள். அம்மா அழுது புலம்பினார்கள். நான் இன்னும் என் பேரக்குழந்தைகளை பார்க்கணும், என் கணவர் தனியாயிருப்பாரே என்று கதறினார்கள். ஜெகதீஷின் அக்கா உடனே அங்கு வந்தார். டாக்டர்கள் சொல்வதெல்லாம் உண்மையானதுதானா என்று சந்தேகத்துடன் கேட்டு மறுபடியும் டாக்டரை விசாரித்தார். ஆமாம், உடனே சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள், அங்கே இது போன்ற சிகிச்சைகள் குறைந்த செலவில் கிடைக்கும் என்று டாக்டர்கள் பரிந்துரைத்தார்கள். இதை கேட்டதும் குடும்பம் முழுவதும் சின்னாபின்னமானது. அம்மாவின் உடல்நிலை, குடும்பத்தில் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய நெருக்கடியாக மாறியது. ஜெகதீஷிற்கு விடுமுறை கிடைப்பதில் சிக்கல், நேத்ராவின் மன உளைச்சல், அக்காவின் குழந்தைகளின் பொறுப்பு என எல்லாமே சிக்கலானது. இருந்தாலும் அனைவரும் ஒற்றுமையாக இந்த நெருக்கடியை சமாளிக்க முடிவு செய்தனர். இத்துடன் 4ஆம் பகுதி நிறைவடைகிறது. கதையின் அடுத்த பகுதியில் இன்னும் விறுவிறுப்பான திருப்பங்கள் வரப்போகிறது. கண்டிப்பாக பாருங்க. இதோ கதையின் 5ஆம் பகுதி. அம்மா சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார்கள்.
ஆனால் அங்கே ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. ஐசியு பகுதிக்கு பெண்கள் மட்டுமே உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டார்கள். ஜெகதீஷ், அவர் அப்பா அல்லது வேறு ஆண் உறவினர்கள் யாரும் உள்ளே செல்ல முடியவில்லை. இது ஒரு பெரிய தடையாக மாறியது. அம்மாவை பார்க்கவும் உதவிகளை செய்யவும் நேத்ராவும் அக்காவும் மட்டுமே இருந்தனர். நேத்ரா தன் மாமியாரை பார்த்து கொள்வதில் மிகவும் கவனமாக இருந்தாள். அவள் தினமும் மருத்துவமனைக்குச் சென்று மருந்துகள், உணவு, பரிசோதனைகள் அனைத்தையும் கவனித்து கொண்டாள். மாமியாரின் உடல்நிலை மெல்லச சீராக ஆரம்பித்தது. இந்த சமயத்தில் நேத்ராவின் சொந்தக்காரங்கள் மருத்துவமனைக்கு வந்தார்கள். அவர்கள் வந்து பார்த்துவிட்டு போகும்போது நேத்ராவின் மாமியாரிடம், இந்த பொண்ணு உங்க வீட்டிற்கு வந்ததும் உங்க நிலைமை தலைகீழாக மாறிருச்சே, உங்க பையனும் வெளியில் போயிட்டான், உங்க கணவருக்கும் உடம்பு முடியாமல் போகுது, இவங்கதான் காரணம் என்று குறை சொன்னார்கள். இதை கேட்ட நேத்ராவிற்கு மிகவும் கோபமும் வருத்தமும் வந்தது. இத்தனை நாளா நான் அவங்களை என் அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்போ இப்படி சொல்லுறாங்களே என்று மனம் நொந்து போனாள். அவள் ஜெகதீஷிடமும் அக்காவிடமும் இதை பகிர்ந்து கொண்டாள். ஆனால் அவர்கள், நீ இதை மனதில் வைத்து கொள்ளாதே, நாங்க உன்னை நம்புறோம் என்று தேற்றினார்கள். அம்மா ஒரு கட்டத்தில் ஆபரேஷனுக்கு தயாரானார்கள். எல்லா டெஸ்டுகளும் செய்து முடிக்கப்பட்டன. இரத்த அளவு, சுகர், பிரஷர் அனைத்தும் சரியாக இருந்தது. ஆபரேஷன் வெற்றிகரமாக நடந்தது. அதன் பிறகு மாமியார் சிறிது சுகமாக உணர ஆரம்பித்தார். ஆனால் அவர்களால் நிமிர்ந்து உட்காரவோ அதிகமாக பேசவோ முடியவில்லை. மூச்சு வாங்கிக் கொண்டே இருந்தது. நேத்ரா அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்தாள். அக்கா தன் குழந்தைகளுடன் வந்து மாறி மாறி பார்த்து கொண்டார்கள். குடும்பம் ஒற்றுமையாக இருந்தது. ஆனால் மனதில் ஒரு பயம் இருந்தது. இத்துடன் 5ஆம் பகுதி நிறைவடைகிறது. இன்னும் பாக்கி இருக்கு. கதையின் முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்க காத்திருக்கீங்களா? அடுத்த பாகத்தை கண்டிப்பா பாருங்க. இப்போது கதையின் 6ஆம் பாகத்திற்கு வருவோம். ஆபரேஷன் முடிந்து சில நாட்களில் மாமியாரை டிஸ்சார்ஜ் செய்து வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். வீட்டில் அவர்களுக்கு ஓய்வு தேவைப்பட்டது. அப்போது நேத்ராவின் நாத்தனார் ஜெகதீஷின் அக்கா வந்து தன் அம்மாவை பார்த்து கொள்ள உதவினார். ஆனால் நேத்ராவின் மனதில் சொந்தக்காரங்கள் சொன்ன வார்த்தைகள் குறுக்கும் நெடுக்குமாக ஓடிக்கொண்டிருந்தன. என்னைத்தான் இவங்க எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்களோ என்ற சந்தேகம் அவளை வாட்டியது. ஒரு நாள் நேத்ரா தன் மாமியாரிடம் நேரடியாகவே இதை பற்றி பேச முடிவு செய்தாள். நான் இந்த வீட்டிற்கு வந்ததும் தான் உங்களுக்கு இப்படி உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னு சொந்தக்காரங்க சொல்றாங்க. அது உங்க மனதில் இருந்தால் நான் இங்கிருந்து போயிடுறேன், நீங்க நிம்மதியாக இருங்க என்று கண்ணீருடன் சொன்னாள். இதை கேட்டதும் ஜெகதீஷின் அக்கா உடனே பதில் சொன்னார். என்னங்க அண்ணி இப்படி பேசுறீங்க? அம்மா அப்படி எதுவும் நினைக்கல. நான் தான் உங்க பேச்சு வாங்கி உங்க மனதை புரிந்து கொண்டேன். இதை பெருசுபடுத்தாதீங்க என்று சமாதானப்படுத்தினார். உடனே மாமியாரும் பேச ஆரம்பித்தார். மகளே, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தால் மன்னித்துவிடு. எனக்கு மூச்சு வாங்கறதால தான் நான் அதிகமாக பேச முடியல. நீ என் மகளுக்கு சமமானவள். நீ எங்களை விட்டு பிரிஞ்சு போவது என்னால் தாங்க முடியாது என்று அன்போடு சொன்னார். இந்த வார்த்தைகள் நேத்ராவின் மனதில் ஆறுதலாக படிந்தன. அவளுக்கு ஒரு புதிய தைரியம் பிறந்தது. மாமியாரோடும் நாத்தனாரோடும் அவளுக்கு இன்னும் நெருக்கம் அதிகமானது. அதன் பிறகு ஜெகதீஷ் ஊருக்கு வந்து அம்மாவின் உடல்நிலை குறித்து கவலையுடன் இருந்தார். ஆனால் அம்மா மெதுவாக சுகமடைந்து வந்ததால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பரவியது. இப்போது அப்பாவும் நேத்ராவிடம் மெதுவாக பேச ஆரம்பித்ததால் மேலும் சந்தோஷம் வந்தது. இத்துடன் 6ஆம் பகுதி நிறைவடைகிறது. இந்த அற்புதமான கதை உங்களுக்கு பிடித்திருக்கும். அடுத்த பகுதியில் இறுதி முடிவு என்னவென்று பாருங்கள். இறுதியாக கதையின் 7வது பாகம். மாமியார் நாளுக்கு நாள் சுகமடைந்து வந்ததும் ஜெகதீஷிற்கும் நேத்ராவிற்கும் கொஞ்சம் நிம்மதி கிடைத்தது. அப்பாவும் தன் கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பித்தார். இந்த பொண்ணு ரொம்பவே நல்ல கேரக்டர். எத்தனை கஷ்டப்பட்டு நம்ம அம்மாவை பார்த்துக்கிட்டால், நம்ம மகன் நல்ல முடிவு எடுத்திருக்கான் என்று அவர் மனத்துக்குள் நினைக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் அப்பாவே முதல் முறையாக நேத்ராவிடம் பேசினார்.
நீ எங்கள் குடும்பத்தில் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்று அவளை பாராட்டினார். அந்த ஒரு வார்த்தை நேத்ராவின் மனதில் இருந்த அனைத்து துயரத்தையும் அகற்றியது. குடும்பத்தில் இப்போது சந்தோஷமும் சமாதானமும் திரும்பி வந்திருந்தது. இதற்கிடையில் நேத்ராவும் ஜெகதீஷும் தங்கள் பெங்களூர் வேலைக்கு திரும்பிச் செல்ல திட்டமிட்டனர். ஆனால் மாமியாரின் மீது இருந்த அன்பும் பாசமும் காரணமாக சிறிது காலம் அங்கேயே தங்க முடிவு செய்தனர். அம்மாவுக்கு முழுமையான குணமடைய உதவி செய்வதே அவர்களின் முதல் குறிக்கோளாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் நேத்ராவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரிந்தது. சொந்தக்காரங்க பேசுவதையெல்லாம் நாம் மனதில் வைத்து கொண்டால் நம் வாழ்க்கையின் சந்தோஷமே தொலைந்து போகும். அவர்கள் எப்போதும் நம் நன்மைக்காக பேச மாட்டார்கள். அதனால் நாம் அவர்களின் பேச்சை காதில் போட்டுக்கொள்ளாமல் நம் குடும்பத்தின் மகிழ்ச்சியை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று அவள் புரிந்து கொண்டாள். இந்த அனுபவம் அவளின் வாழ்க்கையில் ஒரு பாடமாக மாறியது. இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், வாழ்க்கையில் பல சவால்கள் வரும். ஆனால் நாம் நம் குடும்பத்துடன் ஒற்றுமையாக இருந்து நேர்மறையான சிந்தனையுடன் செயல்பட்டால் எந்த பிரச்சனையும் நம்மை வீழ்த்த முடியாது. இதுதான் இந்த கதையின் முடிவு. நேத்ராவும் ஜெகதீஷும் தங்கள் காதலை மட்டுமல்ல, குடும்பத்தின் நம்பிக்கையையும் வென்றெடுத்தனர். உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் தயவு செய்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இது போன்ற மேலும் கதைகளை கேட்க விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள். இவ்வளவு நேரம் எங்களுடன் இருந்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு புது கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.